வணக்கம். 2025 பிப்ரவரி 9 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். தென்னரைக்கோளத்தில் 2 வலுவான புயல்கள், சூப்பர் புயலாக ஒன்றும் சூப்பர் புயலாக மாறப்போகிற ஒன்றும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இது வட அரைக்கோளத்திலிருந்து குளிர்காற்றை தமிழ்நாடு ஊடாக இருக்கிறது. மேலும் ஆந்திர பிரதேசம் கரையோரமாக நீடிக்கக்கூடிய உயரழுத்தம் மேலடுக்கிலிருந்து குளிர்காற்றை இறக்கி பனிப்பொழிவை ஏற்படுத்துகிறது. கிழக்கு காற்று குளிரை கொடுக்கிறது. இந்த நிலை தொடரும். இரவு நேர குறைந்தபட்ச வெப்பநிலை 15 டிகிரி பரமத்தி வேலூரிலும் அதே ஊரில் அதிகபட்ச வெப்பநிலையாக 35 டிகிரியும் பதிவாகிறது. குறைந்த அதிகபட்ச வெப்பநிலைக்கு 20 டிகிரி செல்சியஸ் வேறுபாடு. இந்த நிலை தொடரும். இன்னும் சில நாட்களிலே இந்த பிப்ரவரியில் 36 தொடலாம். அதாவது 96.8 டிகிரி ஃபாரன்ஹீட் தொடலாம். அது உடல் வெப்பநிலைக்கு சமமான வெப்பநிலை தான், உபாதை எதுவும் கொடுக்காது. ஆனால் உணரும் வெப்பம் சற்று கூடுதலாக இருக்கும். ஆகவே கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களிலே சற்று வெப்பம் கூடுதலாக உணர முடியும். இருந்தாலும் அது உடலுக்கு பாதிப்பை தராது. மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வரக்கூடிய 11, 12, 13, 14 எதிர்பார்த்தோம். அது இலங்கைக்கு மட்டுமே. தமிழ்நாட்டுக்கு 12, 13 மேகமூட்டம் மற்றும் குழப்ப வானிலையை கொடுக்கும். அடுத்த மழைப்பொழிவு வானிலை 22, 23, 24 தேதிகளில் இருக்கிறது. இலங்கைக்கு கண்டிப்பாக இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு 22, 23, 24 தூறல் கொடுக்கும். அறுவடைக்கு திட்டமிட்டுக் கொள்ளவும். அடுத்தது மார்ச் 2, 3, 4 தேதிகளிலே மழை வாய்ப்பு இருக்கிறது. இவையெல்லாம் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழைதான். மழைப்பொழிவு கோடையில் இருக்கிறது. கோடை மழையை சேமிக்க மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். 10% இடத்தில் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி மழைநீரை சேகரித்து கைவசம் நீர்த்தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்யுங்கள். இணைந்தே இருங்கள். அப்டேட்ஸுடன் நன்றி.